Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவும் கிறிஸ்பியாக டேஸ்டியாக பேக்கரி ஸ்டைலில் வெஜ் பஃப் போல் இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது போல் ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுத்திங்கன்னா சின்ன பிள்ளைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வெளியில் எதையுமே கேட்க மாட்டாங்க. அந்தளவுக்கு ரொம்பவும் டேஸ்டியானதான். இது எப்படி செய்யுதுன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எங்களுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும், உங்களுக்கும் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் வெறும் கோதுமை மாவில் செய்யலாம், இல்லை நீங்கள் மைதாவில் செய்யணும் விருப்பப்பட்டால் மைதாலையும் செய்யலாம், இல்லை ரெண்டுமே கலந்து கூட நீங்கள் செய்யலாம். தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. இதில் நாம் ஒரு 1/4 கப் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கிறேன். 2 கப் கோதுமை மாவுக்கு 1/4 கப் ரவை கரெக்டாக இருக்கும். இதில் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து இது கூட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணி அதையும் நல்லா கலந்து வரும்படிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா நம்ம பிசைஞ்சாச்சு. நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக நாம் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1 கப் அளவுக்கு கேபேஜ் துருவி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 மீடியம் சைஸ் கேரட், அதையும் நம்ம துருவி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்காக ஒரு 10 பீன்ஸ் பொடியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணுற வெஜிடபிள்ஸ்லாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றாப்போல் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றா போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு கூட நீங்கள் பொடியாக துருவி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நாம் இதுக்கு தேவையான அளவுக்கு நாம் உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நமக்கு ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. இதில் இருக்க தண்ணி நமக்கு ட்ரை ஆகணும், அவ்வளோதான். அப்படி இல்லை நீங்கள் உப்பு ஆட் பண்ண பிறகு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்து நீங்கள் இது போல் வதக்காமல் அப்படியே நீங்கள் வச்சுருந்தா அதுலேருந்து தண்ணி விடும். அந்த தண்ணியை நல்லா நீங்கள் வடிச்சிட்டு அப்படியே கூட நீங்கள் ராவாக கூட ஆட் பண்ணி செய்யலாம். பட் நான் இன்றைக்கி கொஞ்சமாக வதக்கிக்கிறேன். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள், அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன், அதாவது மிளகு பவுடர். இந்த காரம் உப்பெல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்போல் கூட குறைய ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லை நீங்கள் கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஜஸ்ட் 1 நிமிஷம் மட்டும் நீங்கள் வதக்கி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நாம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு வெஜிடபிள்ஸ் ட்ரையாக இருக்கணும், அவ்வளோதான். ரொம்ப நமக்கு வதங்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ பாருங்கள், நமக்கு வெஜிடபிள் நல்லா ட்ரையாக இருக்குது. இந்த ஸ்டேஜான ஒரே ஒரு முட்டை நம்ம அதில் உடச்சி ஊற்றிக்கலாம். ஏன்னா நமக்கு திக்காக இருக்கணும், ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது. அதில் ஒரு முட்டையே இதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். இது உடச்சி ஊற்றி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. அதே இப்போ நம்ம முட்டை ஆட் பண்ணப்போ ரொம்ப நேரம் அப்படியே ஊற விட்டிங்கன்னா திரும்பவும் நீர்த்தது போல் ஆகிடும். அதில் உடனே நம்ம ஸ்டஃபிங் பண்ண ரெடி செஞ்சுக்கலாம். இதில் நல்லா கலந்து விட்ட பிறகு இதை நம்ம ஸ்டஃப் பண்ணி ஸ்டீம் பண்ண போகிறோம். இதுக்காக ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக தண்ணி வச்சு நான் கொதிக்க விடுறேன். சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஸோ அதுக்குள்ளே நாம் ஸ்டஃபிங்கும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தி மாவும் சூப்பராக சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. இதை தேவையான அளவுக்கு நம்ம உருண்டைகளாக எடுத்து சப்பாத்தி போல் திரட்டிக்கலாம். இது ரொம்ப நமக்கு திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. அதுபோல் நம்ம திரட்டிக்கலாம். இது திரட்டின பிறகு நம்ம வெஜிடபிள் எக்கும் கலந்து வச்சுருக்கிறத ஸ்டஃப் பண்ணி ரோல் பண்ணிக்கலாம். அது ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா நம்ம ரோல் பண்ணும்போது வெளியே வரும். அதுக்காக தான் நமக்கு அந்த மிக்சர் நல்லா நமக்கு திக்காக இருக்கணும். ஸ்டஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இது போல் நம்ம நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ நான் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு ஸ்டஃபிங் பண்ணிக்கிறேன். இது வச்ச பிறகு நாம் லைட்டாக அப்படியே ரோல் பண்ணி விட்டுக்கலாம். ரோல் பண்ணி நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ இதோட ஷேப் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றா போல் நீங்கள் செஞ்சுக்கலாம். இது போல் நீங்கள் ரோல் பண்ணிட்டிங்கன்னா சைட்ஸில் நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ நமக்கு வெளியே வராது. இதை நாம் ஸ்டீம் பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட ஸ்டீமர் இருந்தாலோ இல்லை இட்லி பாத்திரம் இருந்தாலோ வச்சு நீங்கள் ஸ்டீம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். என்கிட்ட இருக்குது இட்லி குக்கர் தான். ஸோ நான் கடாயில் இது போல் நான் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிறேன்.
உங்கள்கிட்ட இருக்க இட்லி பாத்திரமோ ஸ்டீமரோ பெரிய சைஸில் இருந்தால் நீங்கள் ஒரே ரோலை பெருசாக செஞ்சு கூட ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வைக்கிறது வந்து இது போல் இட்லி தட்டு தான். ஸோ இதில் நான் எண்ணெய் அப்ளை பண்ணி சின்ன சின்ன ரோல்ஸாக 3ஆக செஞ்சு நான் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிறேன். இது போல் ரோலாக செய்ய வரலை இல்லை அது போல் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இது போல் சப்பாத்தியாக திரட்டின பிறகு 4 சைட்ஸும் கத்தி வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது ஸ்கொயர் ஷேப்புக்கு வர போல் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் நம்ம ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு ஸ்டஃப் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு 2 சைடும் நீங்கள் இது போல் ஃபோல்டு பண்ணி விட்டிங்கன்னா அதை மடித்து விட்டாலுமே கரெக்டான ஷேப் வந்துடும். சைட்ஸில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான் பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிச்சு. இதையும் நம்ம இட்லி பிளேட்டில் வச்சுக்கலாம். இதே போல் 3 ரோலும் செஞ்சாச்சு. இப்போ நாம் இதை ஒரு 5 to 7 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இதை வேக வச்சு எடுத்தாச்சு. இது ஆறின பிறகு இது போல் நீங்கள் சைட்ஸில் இப்படி கட் பண்ணிங்கன்னா நமக்கு இது போல் ஷேப் கிடைக்கும். அடுத்ததாக நாம் இதை எண்ணெயில் பொரித்து எடுக்க போகிறோம். ஏன் நம்ம ஸ்டீம் பண்ணுறோன்னா இது போல் கட் பண்ணும்போது உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வெளியே வராமல் இருக்கும். அதே சமயம் ஸ்டீம் பண்ண பிறகு நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்தோம்னா அந்த கிறிஸ்பினஸ் நல்லாயிருக்கும். அதுக்காக தான். இப்போ நான் எண்ணெய் ஆல்ரெடி காய வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா செவக்க நீங்கள் பொரிச்சு எடுத்திங்கன்னா அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். இது கோதுமை மாவில் செஞ்சாலும் ஏன் கிறிஸ்பியாக இருக்குன்னா அதுக்காக தான் நாம் ரவை ஆட் பண்ணியிருக்கோம். அதோட முதலையே நாம் ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட ஸ்டீம் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ திரும்பவும் நாம் எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, பேக்கரியில் எப்படி நம்ம வெஜ் பஃப் வாங்குகிறோமோ அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அவனே இல்லாமல் நம்ம வீட்லேயே இது போல் சூப்பராக டேஸ்டியான கிறிஸ்பியான பஃப் ரெடி பண்ணிக்கலாம். இதில் எக்கும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நாம் இதை சர்வ் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம டொமேட்டோ சாஸ் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நாம் தான் இதை வீட்டில் செஞ்சோமான்னு சொல்லி நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்தளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இது கூட நம்ம எக் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டேஸ்ட் இன்னும் கூடுதலாகவே இருக்கும். ஸோ இது போல் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியான ஸ்நாக் ரெசிபி தான். ஒரு டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது, பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க.